கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது பாருங்கள். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆம் பிரியமான சகோதரி, நாங்கள் ஒரு கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் கர்த்தர் எதிர்பார்க்கும் அநேக காரியங்களை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். முதலாவது சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவர் வார்த்தையிலே சந்தோஷமாயிருங்கள். அடுத்ததாக நற்சீர் பொருந்துங்கள். உங்களுக்கு திராணி இருக்கும்போது நன்மைகளை செய்யுங்கள். கர்த்தர் எப்படி இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தபோது நன்மை செய்வோராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல மற்றவர்களுக்கு எப்பவும் நன்மை செய்ய நீங்கள் முற்பட வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், ஆறுதல் அடையுங்கள். எப்போதும் நாங்கள் ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர்களை ஆறுதல் படுத்துவார் என்ற ஒரு மனுஷர்கள் ஆறுதல் படுத்துவது நிரந்தரமானதல்ல. ஆனால் கர்த்தர்களை ஆறுதல் படுத்தும் போது அது நிரந்தரமானதா இருக்கும். வார்த்தைகளை அனுப்பி அவர் நிரந்தரமாக எங்களை ஆறுதல் படுத்துவார். இட்டர்னல் பீஸ் ஆண்டவர் தருவார் எங்களுக்கு. ஸோ அந்த ஆறுதலுக்குள் நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், ஒரே மனதம் உடையவர்களாக இருங்கள். நேற்று என்றும் இயேசு எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் உங்கள் இருதயமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவது அல்ல. ரைட்? நாங்கள் எங்கள் சிந்தைகள் எப்போதும் இயேசுவின் சிந்தையாக, ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். சமாதானமாயிருங்கள், எப்போதும் சமாதானம். கர்த்தருக்குள் இருப்பவர்களுக்குள் எது இருக்கோ இல்லையோ அந்த சமாதானம் நிரந்தரமாக இருக்கும். உலக பிரகாரமான இருப்பவர்கள் சில வேளைகளிலே அநேக காரியங்களுக்குள்ளால் செல்லும் போது அந்த சமாதானத்தை இழந்து துன்பப்படுவார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள் இருக்கும் போது எப்போதும் அது எந்த குறைவாக இருந்தாலும் எந்த பரிபூர்ணமா இருந்தாலும் சமாதானமாக இருக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லி போகிறார், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, இயேசுவின் சமாதானம் எப்போதும் நிரந்தரமான சமாதானம். அப்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளும் போது எல்லா காரியங்களும் எந்த நிமிஷமும் இயேசுவானவர் எங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you all.